ஓகே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆனஸ்டான ரிவ்யூ கொடுக்க போகிறோம் ஆரோக்கிய இலாயில். உண்மையில ஆரோக்கிய இலாய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆரோக்கிய இலாயும் வந்துருச்சு, ஆரோக்கிய இலாய் எக்ஸும் வந்துருச்சு. ஸோ பரவாயில்ல, என்கிட்ட இருக்கிறது இது உண்மையில எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு ஆனஸ்டான ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகே காய்ஸ், ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோக்கிய இலாய் வந்துட்டு வெளியாக்கும் போது வந்து ரொம்ப பாப்புலரு. அதுக்கு முன்னுக்கு வந்துட்டு ஸ்டீம் டெக் தான் உண்மையிலே வந்து இந்த மாதிரியான ஒரு ஐடியாவோட வந்தாங்க. ஸோ தட் ரியலி ரொம்ப பேத்துக்கு அந்த மாதிரி வந்து பிடிச்சிருச்சு ரொம்ப. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏசஸ், அதுக்கப்புறம் எம்எஸ்ஐ, அதுக்கப்புறம் வந்து லெனோவோ, இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான போர்ட்டபிள் டிவைஸ் வந்து வெளியாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியாகி மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ சோஃபா ஐசூஸ் வாங்கினவங்களுக்கு எப்படி இருக்குது, உண்மையிலே இது வந்து வாங்கலாமா, இதுக்கப்புறம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க வாங்கலாமா வேணாமா? ஸோ இது என்னோட ஆனஸ்டான ரிவ்யூ நான் கொடுக்குறேன், கேளுங்க. ஓகே, ஆரம்பத்தில் வந்துட்டு நிறையா இஷ்யூ இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய இஷ்யூ இருந்துச்சு. என்ன இஷ்யூனா வந்துட்டு சூடாகி, இது வந்து சூடாகி எஸ்டி கார்டு வந்து உள்ளே போட்டிருந்தாங்க. எஸ்டி கார்டு வந்து உள்ளே போட்டிருக்கும் போது இது சூடாகி, இதோட சூடு வந்து சூடான காற்று வந்து அந்த எஸ்டி கார்டு இருக்கிற இடத்துல பட்டு எஸ்டி கார்டு வந்து பேர்ன் ஆகுனுச்சு. ஸோ அதை வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. ரொம்ப பேத்துக்கு ரொம்ப ஒரு என்னடா இது வாங்கி யூஸ் பண்ணவும் எஸ்டி கார்டு போட்டோன்னே இந்த மாதிரி ஆச்சு. நல்ல வேலை நான் வந்து எஸ்டி கார்டு போடவே இல்லை. ஓகே கேஸ், நான் எஸ்டி கார்டு போடலை. ஸோ நான் இதில் இருக்கிற ஸ்டோரேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏசஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, தே மேனேஜ் டு சால்வ் த ப்ராப்ளம் வித் சாஃப்ட்வேர் அப்டேட். சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணாங்க. விச் இஸ் வந்து ஃபேனோட ஸ்பீட் ஆர்பிஎம் குறைச்சி பெர்ஃபார்மன்ஸை கரெக்டாக வச்சு கொடுத்து எஸ்டி கார்டு பேர்ன் ஆகாமல் செஞ்சு கொடுத்தாங்க. அது உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப பாராட்டுவேன், ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். அது எப்படி அந்த மாதிரி செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க கரெக்டாக அந்த ஒரு ஐடியாவோட வந்து அதை சால்வ் பண்ணாங்க. ஓகே கைஸ், அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேம்ஸ். ஸோ நீங்கள் என்ன கேம் வேணால் நீங்கள் விளாடலாம். ஆனால் நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் இதில் கேம் விளாண்டாலும் ஒரு லெவலில் வந்து நீங்கள் அந்த கேமை வந்து செட்டிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் பாருங்கள், பெரிய கிராஃபிக் கார்டு இருக்குது, அதில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வேறு மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ இதோட ஒரு லெவல் தான். அதுக்கு மேலே வந்து போணுச்சுன்னா வந்துட்டு எஃபிஎஸ் வந்து சரியான ஸ்டேபிளான எஃபிஎஸ் கொடுக்காது. ஸோ நீங்கள் வந்துட்டு எப்படி பார்த்தாலும் பெரிய கேம்லாம் கொஞ்சம் AAA கேம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் செட்டிங் குறைச்சி தான் ஆகணும். ஓகே கேஸ், இது வந்து இதோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஸோ ரொம்ப பேர் வந்து தப்பாக புரிஞ்சிக்க வேணாம். இது வாங்கிட்டா இது வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணோம், இப்படி பண்ணோம், எல்லா கேம் விளாட முடியும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ இதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, ஒரு லெவல் இருக்குது. அது வரைக்கும் தான் நீங்கள் போட்டு விளாட முடியும். ஈவன் தோ ஸ்டீம் டெக்கோட சேம் தான். ஸ்டீம் டெக்கும் வந்து இந்த லெவல் தான், இப்படி தான் கேம் விளாட முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய கேம்லாம் வந்துட்டு 60 ஃப்ரேம் per செகண்ட் இந்த எஃபிஎஸ்ல ஹை குவாலிட்டியில் விளாட முடியும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இல்லை, அப்படிலாம் வந்து கிடையாது. ஓகே கைஸ், ஸோ சோஃபா இது வரைக்கும் நான் இது வந்து பாய்க்கிறேன். உண்மையாக நல்லா இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு. நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்து ஸோ யாரெல்லாம் வந்து இதை சில பேர் வந்து வாங்கியிருப்பாங்க. சில பேரோட எண்ணம் வந்து எப்படி இருக்குன்னா, ஓகே நான் வெளியே போகும்போது, ஓகே நான் எங்கேயாவது வெளியே போகிறதுக்கு நான் எடுத்து போகிறேன், நான் பாய்க்கிறதுக்காக நான் வாங்கினேன் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து இது எனக்கு ஒரு மினி டெஸ்க்டாப்பாக இருக்கும், மினி கம்ப்யூட்டராக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து ஓகே பரவாயில்ல, இதுலேயே நான் கேம் விளாண்டுக்கிறேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சி ரொம்ப பேர் வாங்கிடுவாங்க. ஸோ ஒரு ஆளோட இது பொறுத்து இருக்குது. எனக்கு இந்த லெவலில் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து வெளியே எடுத்துகிட்டு போய் விளாட பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வாங்கி பாய்க்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே கைஸ், அடுத்து இதில் வந்து இன்னொரு இஷ்யூ நான் பார்த்தேன். என்ன இஷ்யூனா வந்துட்டு பேட்டரி. இதில் இப்போ இதில் வந்து பேட்டரி டெஸ்ட் இஷ்யூ வந்து கன்ஃபார்மாக இருக்குது. ஏன்னா நான் யூஸ் பண்ணும்போது நான் பார்த்தா பேட்டரி வந்து ரொம்ப வேகமாக முடியுது. ஓகே கைஸ், இப்போ நான் வந்து பவர் வந்து சேவ் பண்ணுற மோடில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ பேட்டரி வந்து அப்பயும் ரொம்ப வேகமாக முடியுது. நீங்கள் கேம் விளாண்டிங்கன்னா போதும் பேட்டரி குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஸோ சில நேரத்தில் நான் பேட்டரி வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டே நான் கேம் விளாட்றேன். ஸோ அவ்வளோதான். சோஃபா எனக்கு மற்ற இதுலேயும் வந்து ஒரு இஷ்யூ எதுவும் கொடுக்க கிடையாது கைஸ். பட் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஆரோஜாவில் எக்ஸில் வந்துட்டு நிறைய அப்கிரேட், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது உண்மையிலே வந்து நல்லா இருக்குது. என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்களோ அதெல்லாம் வந்துட்டு இதில் இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். ஸோ என்னென்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, இது ஸ்டோரேஜ்லாம் வேறு நிறையா கொண்டு வந்திருக்காங்க. பேட்டரி வந்து இந்த வாட்டி வந்து வேறு லெவலில் பெரிய பேட்டரி வேறு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கோர்லாம் வந்து சேம் தான். ஸோ சோஃபா நீங்கள் ஆரோஜாவில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஆரோஜாவில் எக்ஸ் வாங்க, இதை வாங்காதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு அதை பார்த்துட்டு எல்லோரும் இதை விற்றுட்டு அதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன், அதை வாங்குறேன் நான் அப்படின்னு இருப்பீங்க. ஸோ எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறேன் அதை நீங்கள் வாங்குங்க. ஓகே கைஸ், ஸோ சோஃபா இந்த ரிவ்யூ அவ்வளோதான் கைஸ். இது வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணேன், இதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், இதான் நான் பார்த்தது உங்கள்கிட்ட நீங்கள் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ நீங்கள் நிறையா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys in the next video. Bye.